திரு பாபு முருகவேல், என்ன முக்கியத்துவம் இந்த போராட்டத்திற்கான முக்கியத்துவமாக அதிமுக என்ன கருதுகிறது? அதாவது இந்த உதய் மின் திட்டத்தினால் உதய் மின் திட்டத்தில் 2017ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கையொப்பமிட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த மின்கட்டண உயர்வை ஏற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு மின் வாரியம் இந்த அளவிற்கு கடன் சுமையில் இருப்பதாக தொடர்ந்து திராவிட மாடல் பிரச்சாரம் திராவிட மாடல் அமைச்சர்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உதய் மின் திட்டம் அனைத்து மாநிலங்களுக்குமான பொதுவான ஒரு திட்டம். உதய் மின் திட்டம் கையொப்பமிட்ட பிறகு ஏற்கனவே வழங்கப்பட்ட விலையில்லா மின்சாரம் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் 2017 21 வரையிலே நிறுத்தப்படவில்லை, இப்போவும் தொடர்ந்து வருது. ஒரு விளக்கு குடிசையில் இருக்கக்கூடிய இணைப்பு இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கும் விவசாயிகளுக்கும் மின் மீட்டர் பொருத்துவதில்லை என்பற இதுவரைக்கும் எதுவும் இல்லை. அவங்களுக்கும் விலையில்லா மின்சாரம் சென்று கொண்டிருக்கிறது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான அந்த உதவி மின் திட்டத்தினுடைய சாராம்சம். ஆனால் 2017 21 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிகிற வரையில் அந்த மாதிரி எந்த விதமான மின்கட்டண உயர்வும் இல்லை. ஆட்சி முடிகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிகிற போது 1,42,000 கோடி கடன் சுமையில் மின் வாரியம் இருந்தது. தற்போது கூடுதலாக 23,000 கோடி மின் கடன் சுமை கூடியிருக்கிறது மின்சார வாரியத்திற்கு. அப்போ எந்த விதமான திட்டங்களும் இல்லாமல் இலவசங்களையோ விலையில்லா விஷயங்களையோ நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. மற்ற மாநிலங்களுக்கு இல்லாத அந்த சலுகையை அம்மாவினுடைய அரசு, எடப்பாடியார் தலைமையிலான அரசு இந்த 3 விளக்கு தந்தால் மட்டும்தான் நாங்கள் கையொப்பமிடுவோம் என்கிற உறுதிமொழியை பெற்ற பிறகுதான் அந்த உதய் மின் திட்டத்தில் இந்த உதய் மின் திட்டத்தால் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய மின்வாரியம் இன்றைக்கு கடன் சுமையில் இருக்கிறது, மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று ஏதாவது ஒரு சரத்திலோ ஏதாவது ஒரு பக்கத்திலோ ஏதாவது ஒரு வரியையோ இந்த திராவிட மாடல் காட்டிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறோம். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கோயபிள்ஸ் பிரச்சாரம், இது திராவிட மாடல் பிரச்சாரம். அது இல்லாத ஒன்றை, இயலாத காரியத்தை மக்களிடத்திலே தவறான ஒரு கருத்துக்களாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற போது அது ஒரு உண்மையாக தேவையற்றதுன்னு நினைக்கிறீங்களா? சொத்து வரி உயர்வோ இல்லை மின்சார கட்டண உயர்வோ இந்த மாதிரி உயர்வுகள்லாம் தேவையற்றதுன்னு நினைக்கிறீங்களா? குறிப்பாக இந்த நம்ம கொரோனா காலங்களில் 9 மாதங்கள் எந்த விதமான வரி வருவாயும் அரசாங்கத்துக்கு இல்லை. ஆனால் 90,000 கோடி நமக்கு அந்த நேரத்தில் கடன் சுமை ஏறி இருக்கும். அதையும் சமாளித்து எந்த விதமான கடன் சுமையும் ஏற்றாமல் பிரமாதமான ஒரு ஆட்சியை அம்மாவினுடைய அரசான எடப்பாடியார் தலைமையிலே நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஏற்கனவே இருந்த விலையில்லா திட்டங்கள், நடைமுறையில் இருந்த திட்டங்கள் அனைத்தையுமே எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு வரி வருவாய் கூடியிருக்கிறது. மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறோம், சொத்து வரியை உயர்த்தியிருக்கிறோம், டாஸ்மாகில் கூடுதலாக வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற எந்த சூழ்நிலையிலும் கூடுதலாக 3,37,000 கோடி இன்றைக்கு கடன் சுமை 2021 இந்த 3 ஆண்டுகள் 9 மாதங்களிலே கூடுதலாக கடன் சுமை ஏறி இருக்கிறது. அப்போ ஒரு நிர்வாக திறனில்லாத ஒரு அரசாங்கம் இருப்பதன் அடிப்படையில் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி இருக்கிற போது சொத்து வரியை உயர்த்த மாட்டவர் 15வது நிதிக்குழுவிலே சொத்து வரியை உயர்த்தக்கூடாது, அதில் வரி இருக்கக்கூடிய அந்த கடன் சுமையை மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பகிர்ந்து கொள்ளலாம், அதற்குண்டான மானியத்தை மத்திய அரசாங்கம் தருவதற்கு தயாராக இருக்கிறது என்ற அடிப்படையில் ஏற்றக்கூடாது என்று சொன்னார்கள். இருந்தாலும் கடன் சுமை அதிகமாக இருக்கிறது காரணத்தினால் இந்த சொத்து வரியை உயர்த்தலாமா என்று 3 நபர் கமிட்டியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அரசு அமைக்கிறது. இதை விசாரிங்க, ஏற்றலாமா வேணாமா என்று சொல்லி ஒரு தமிழகம் தழுவிய ஒரு விசாரணையை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது குழுதான் அமைச்சோம். ஆனால் அதற்கே மிகப்பெரிய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்தது இந்த திராவிட மாடல் தலைமையிலான இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார். ஏற்ற போறாங்க, வரி ஏற்ற போறாங்க, ஆச்சா புச்சான்னு குத்தினார். ஆனால் உலகத்திலேயே எந்த அரசாங்கத்திலும் இல்லாமல் இரவு 11:45 மணிக்கு ஒரு அரசாங்கம் பிறப்பித்த ஒரு அரசு எது என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் அரசு. சொத்து வரியை உயர்த்துவதற்காக இரவு 11:45 மணிக்கு ஒரு அரசாணையை பிறப்பித்து 150% வரியையும் உயர்த்தி மறுநாள் எந்த செய்தியிலையும் வராது, ஊடகங்களிலும் வராது, பேப்பர்லையும் வராது. அந்த ஒரு நாள் கடந்துரும். அன்னைக்கு என்ன நிகழ்வு நடக்கிறதோ அது மறுநாள் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு. எவ்வளவு கிளவரா இருக்காங்க பாருங்க. சொத்து வரியை உயர்த்த போறோம் என்று ஒரு குழு அமைத்ததுக்கு பிறகு அதற்கு போராட்டம் செய்த திரு ஸ்டாலின் இரவு 12 மணிக்கு ஒரு அரசாணையை பிறப்பித்து சொத்து வரியை 150% உயர்த்தி இருக்கிறார். இதுல இன்னும் வேல் பாய்ச்சற விஷயம் என்னன்னா, இப்போ அதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். 18% வணிக பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய இடங்களுக்கான சொத்து வரியின் மீது 18% ஜிஎஸ்டி எதுக்குமே வேண்டாம். மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி போட்டது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமை, இது பணச்சுமையை ஏற்படுத்திடும் சொல்லி பொதுவாக எதிர்த்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு ஆனால் இன்றைக்கு 18% ஜிஎஸ்டி வரியை
வணிக பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களின் மீது உயர்த்தி இருக்கிறது. அது மாநில அரசுடைய முடிவு. மாநில அரசுடைய முடிவு. இது வாடகை கட்டடங்கள் வாடகை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த பணத்துக்கு 18% ஜிஎஸ்டி. அது ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு இல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் அதுல எடுக்கிறாங்க. ஜிஎஸ்டியை வந்து மாநில அரசு தீர்மானிக்க முடியும், பண்ணலாம். இந்த விஷயம் இப்ப அதாவது இப்ப பால் வரி எப்படி உயர்த்துறோம் நம்ம இங்க நம்ம தமிழ்நாட்டுல பால் வரி மீது ஜிஎஸ்டி வருமானங்களை எப்படி நம்ம உயர்த்துறோம்? இன்னைக்கு 4 மணிக்கு இன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு உங்க கட்சியின் பொதுச் செயலாளர். கொரோனா பெருந்தொற்றில் ஏற்பட்ட சரிவிலிருந்து வணிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகின்ற இந்த வேளையில் வாடகை கட்டடங்களுக்கு ஜிஎஸ்டி வரி எனும் பெரும் சுமையை அவர்கள் தலையில் ஏற்றும் மத்திய அரசுக்கு எனது கடும் கண்டனம்னு. நீங்க மாநில அரசு ஏற்றிருக்கிறதா சொல்றீங்க. அதாவது எப்படின்னா இவங்க இப்ப இந்த அண்ணன் நேரு சொன்னதன் அடிப்படையில் தான் நான் பேசுறேன். இந்த அறிக்கையும் நான் உங்க பொதுச் செயலாளர் புரியுது 4 மணிக்கு போட்டு நல்லா புரியுது எனக்கு. அண்ணன் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் இந்த வாடகை கட்டடங்களுக்கான 18% ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெறுமாறு மத்திய அரசையும் உரிய நடவடிக்கை எடுக்க மாநில அரசையும் வலியுறுத்துகிறேன். செப்டம்பர் 23ஆம் தேதி நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தான் முடிவு செய்யறேன். ஆமா, நான் நல்ல கேள்வி. இது என்னன்னா இப்போ அந்த உதய மின் திட்டத்தினால நாங்கள் கையெழுத்து போட்டதுனால பிரச்சனை ஆச்சு சொல்றாங்க இல்லையா. மத்திய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நீட் தேர்வுக்கு வரி விலக்கு வேண்டும் என்று கேட்கிற இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் இந்த உதய மின் திட்டம் மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறது என்று முழுவதுமாக நீங்கள் புறந்தள்ளலாம். நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், நாங்கள் தனியாக நாங்கள் பயணி ஏற்கனவே இருந்த மாதிரியே நாங்கள் அந்த செட்டப்பில் நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஜிஎஸ்டியை பெருமளவு இந்த வரிச்சுமையாக இருக்கிறது, அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் முழுவதுமாக நீங்கள் புறந்தள்ளி விடலாம். இது எதுவுமே செய்யாமல் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் மத்திய அரசாங்கத்தோடு ஒத்து பயணம் செய்வதும் தனக்கு பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் எதிர்த்து குரல் கொடுப்பதும் முறையானதாக இருக்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் இதுல குறிப்பா என்னன்னா 513 இப்ப இந்த உண்ணாவிரத போராட்டம் டிசம்பர் 3 நடக்குது இல்லையா, இது மாநில அரசை மட்டும் கண்டிச்சு தான் இருக்கு, மத்திய அரசை கண்டிச்சு இல்ல. அப்படி நடத்தலையா நீங்க? இல்ல இப்போ நீங்க சொன்னீங்களா ட்வீட், இது ட்வீட்ல இருக்கு, அறிக்கையில வந்து அப்படி இல்ல. அறிக்கையில வந்து கடைசி பேரால என்ன இருக்குன்னா, திரு ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்தும் மக்கள் நலனை முன்வைத்தும் நடைபெற உள்ள இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் குறிப்பாக திருப்பூர் மாநகரத்தைச் சேர்ந்த அனைத்து வணிகர் சங்கங்களின் நிர்வாகிகள், வியாபார பெருமக்கள், பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொள்ளணும் தான் இருக்கே தவிர இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறதுல எங்கேயுமே மத்திய அரசை கண்டிச்சு நாங்க போராட்டம் நடத்துறோம். ஸ்பெசிஃபிக்கா திருப்பூர் மாநகரத்துக்கான ஒரு உண்ணாவிரத ஒரு நிலைப்பாடு. ஏன்னா 18 மாமன்ற உறுப்பினர்கள் அங்கே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கிறார்கள். தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது, மாமன்றத்தில் அந்த தீர்மானத்தை வைக்கிறார்கள். தீர்மானத்தில் எந்த விதமான விவாதங்களும் பங்கெடுப்பதற்குண்டான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஒன் ஷாட்ல ஆல் பாஸ் அப்படின்ற அந்த ஒரு வரியை பயன்படுத்தி அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகிறது. ஆமா, அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகிறது. எங்களுக்கு பேசுவதற்குண்டான மக்களின் பிரச்சனைகளை முன்வைப்பதற்குண்டான வாய்ப்பு நீங்கள் தரவில்லை. அதே நேரத்தில் இது போன்ற உயர்வுகளை எல்லாம் இந்த தீர்மானங்களிலே உயர்த்தி இருக்கிறீர்கள். இதையெல்லாம் கண்டித்து தான் நாங்கள் திருப்பூர் மாநகராட்சியின் சார்பாக, அந்த புறநகர் மாவட்டத்தினுடைய சார்பாக, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த அறிக்கையை பொறுத்தவரையிலே இது மாநிலம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டமாகவோ போராட்டமாகவோ இல்லை. ஆனால் திருப்பூர்ல நடத்தினா கூட மத்திய அரசை கண்டிச்சு நடத்தல, மாநில அரசு தான் கண்டிக்கிறீங்க. இல்ல, இந்த இஷ்யூ அங்க நடந்த மாமன்றத்தில் நடந்தது. அதை தாண்டி இந்த 3 ஆண்டு 9 மாதங்களிலே பல போராட்டங்களை கழகத்தினுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களிலும் பல கட்ட போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இல்ல, விலைவாசி உயர்வு, பால் உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இது போன்ற பல விடயங்களுக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, கள்ளச்சாராய பிரச்சனை, இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். அதனால இந்த திருப்பூருக்கான அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த போராட்டமும் இது மாநிலத்தினுடைய நலனுக்கான ஒரு போராட்டமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பகுதியில் நடைபெறுகிற உண்ணாவிரதம் என்பதற்காக அதையோடு சுருக்கி பார்த்து விடாதீர்கள். இது மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டமாக இருக்கிறது, அதற்கான ஒரு போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும். ஒரே நிமிடத்தில் அம்மாவுடைய ஆட்சியில ஏறத்தாழ 36,000க்கும் மேற்பட்ட போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தமிழகம் தழுவி நடந்திருக்கிறது. அதற்கு அனுமதியும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம், காவல்துறை பாதுகாப்பையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்றாலே அனுமதி மறுக்கிறது, அதற்குண்டான எந்த விதமான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரவில்லை என்று நான் சொல்லவில்லை. கூட்டணியில் இருக்கிற தோழர் சோ பாலகிருஷ்ணன் அவர் என்ன கா பாலகிருஷ்ணன் சொல்றாரு விருதாச்சலத்தில், எந்த விதமான மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் இந்த அரசாங்கம் அனுமதி கொடுப்பதில்லை, காவல்துறையும் அனுமதி கொடுப்பதில்லைன்னு சொல்றாரு. அதனால கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே போராட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது நாங்கள் என்பதை